backup plus slow charging. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போனால், ஓப்பன் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு சிம் ரிமூவ் பண்ணி வச்சுங்க. சிம் ட்ரேவை ஆக்சுவலாக என்கிட்ட எந்த டூலும் இல்லை. இங்கேருந்து ஹெட்செட்டு கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். பேட்ரி இதில் தான் பேக் டோரு. ஜஸ்ட்டு ப்ளஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரே ஸ்க்ரூ மட்டும் கட்டிட்டு இதை எடுக்கிறேன். ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணுறேன். பேட்ரி கனெக்டர் அதை மட்டும் எடுக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இதை ஒரு 2 hours இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஒரே அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஹீட்டிங்கு, சார்ஜிங் பேக்கப், ஸ்லோ சார்ஜிங் எல்லா இஷ்யூவும் வந்திருக்கும். ஜஸ்ட் இந்த பேட்டரி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஒரு 2 hours வச்சுருங்க. 2 hours வச்சு முடிச்சுட்டு தென் அப்புறமேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது நான் இப்போயே ஃபிட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு 2 hours கழிச்சு ஃபிட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணுறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டோர் ஃபிட் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு மேலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு சிம் ட்ரே இன்சர்ட் பண்ண தேவையில்லை. ஹேண்ட்செட் ஆன் ஆகும். ஆன் ஆகி முடிஞ்சிட்டோடனே ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணுங்கள். ஹார்ட் ரீசெட், ஓகேங்களா? ஃபுல்லாக டோட்டலாக ஹார்ட் ரீசெட் பண்ணிவிடுங்க. ஹார்ட் ரீட் மீன்ஸ் இருங்க காமிக்கிறேன். இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, அந்த டேட்டா பேக்கப் மை டேட்டா அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் கொடுத்துட்டீங்க எரேஸ் எவ்ரி திங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக டோட்டலாக ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஆன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். ஹீட் ஆகணுன்னே ஒரு 2 or 6 hours நீங்கள் இன்சர்ட்
சிம்மு மெமரி கார்டு எதுவுமே போடாதீங்க. ஹேண்ட்செட்டை ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறமேட்டா ஹேண்ட்செட் எடுத்து ஆஃப் பண்ணி உங்களோட டோட்டலாக எல்லா இஷ்யூவும் சால்வ் ஆகிடும். மேக்ஸிமம் 99% உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.